தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கு இன்னும் 18 நாட்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒருவர் மீது ஒருவர் கடுமையாக குற்றச்சாட்டுகளை சுமத்தி அரசியல் கட்சித் தலைவர்கள் வாக்கு சேகரித்து வருகின்றனர். அதன் சிறு தொகுப்பை தற்போது காணலாம். தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் செலுத்தும் வரியை பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு பிரதமர் மோடி வாரி வாரி வழங்குவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விழுப்புரம் தொகுதி விசிக வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர், கடந்த ஆண்டு குஜராத்தை புயல் தாக்கிய போது ஓடி சென்று பார்வையிட்டு நிதியுதவி வழங்கிய மோடி, புயல் வெள்ளத்தால் பாதித்த தமிழகத்திற்கு நிதி உதவி வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். குஜராத்ல சென்ற வருஷம் ஒரு புயல் அடிச்சதுமா, அடுத்த நாளே போய் அங்க நின்று அனைத்து இழப்பீடு தொகையும் கொடுத்திருக்கிறாங்க. நான் இப்ப கேட்கிறேன், கடந்த 10 வருஷத்துல எத்தனை முறை ஒன்றிய திரு 29 பைசா இங்க வந்தாரு? திமுக பேசக்கூடிய எல்லாமே பிஞ்சு போன செருப்புக்கு சமம் என்று விமர்சித்த அண்ணாமலை, இந்து எதிர்ப்பு போராட்டத்தில் உயிரிழந்தவர்களின் வாரிசுகள் எம்எல்ஏ எம்பியாக இருக்கிறார்களா என்று கேள்வி எழுப்பினார். தஞ்சை மாவட்டம் திருவையாறில் பாஜக வேட்பாளர் கருப்பு முருகானந்தத்தை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர், இந்து எதிர்ப்பு போராட்டத்தில் உயிரிழந்தவர்கள் பற்றி பேசுவதற்கு திமுகவுக்கு அருகதை இல்லை என்று காட்டமாக தெரிவித்தார். திமுக பேசக்கூடியது எல்லாமே பிஞ்சு போன செருப்புக்கு சமம். அதனால் திமுக என்கின்ற கட்சிக்கு இந்தி மொழி எதிர்ப்பு போராட்டத்தின் பொழுது யார் உயிரிழந்தார்களோ அவர்களை பற்றி பேசுவதற்கு எந்த ஒரு அருகதையுமே இல்லை. பாஜக தலைவர் அண்ணாமலை மொழி உணர்வை, இன உணர்வை கொச்சைப்படுத்தும் வகையில் எப்போதுமே பேசக்கூடியவர்தான் என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், IPS அதிகாரியாக கர்நாடகாவில் இருந்தபோது தன்னை கர்நாடகாக்காரன் என்றும் தமிழ்நாடு பிடிக்காது என்றும் பேசியவர்தான் அண்ணாமலை என்று கூறினார். தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்படவில்லை என்றும் பாஜக மற்றும் சங் பரிவார் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் திருமா குற்றம் சாட்டினார். பாஜக மாநில தலைவர் மொழி உணர்வை, இன உணர்வை கொச்சைப்படுத்துகிற வகையில் இப்போதல்ல எப்போதும் பேசக்கூடியவர். அவர் IPS அதிகாரியாக கர்நாடகாவிலே இருந்தபோது தன்னை கர்நாடகக்காரன், எனக்கு தமிழ்நாடு பிடிக்காது, கர்நாடகா தான் பிடிக்கும் என்று பேசியவர்தான். இப்போது தமிழ்நாட்டில் அவர் அரசியல் செய்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிற சூழலில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் வாய்க்கு வந்ததை பேசிக் கொண்டிருக்கிறார், உளறி கொட்டி கொண்டிருக்கிறார். கச்சா எண்ணெய் விலை குறைந்தாலும் மத்திய மாநில அரசுகள் பெட்ரோல் டீசல் மீது அதிகமான வரியை விதித்து மக்கள் மீது சுமையை ஏற்றி வைத்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் EPS குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அவர், புதுச்சேரியில் கடந்த 10 ஆண்டுகளாக முடக்கப்பட்ட ரேஷன் கடைகள் மீண்டும் திறக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். மேலும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு சென்றால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத்தர வலியுறுத்துவார்கள் என்று EPS உத்தரவாதம் அளித்தார். மத்திய அரசாங்கம் டீசல் பெட்ரோல் விலை உயர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கு கச்சா எண்ணெயுடைய விலை குறைஞ்சாலும் கூட இன்றைக்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற கச்சா எண்ணெய் விலை மிக மிக குறைவு. அப்படி குறைந்த கச்சா எண்ணெயை கூட இன்றைய தினம் அதிகமான வரி போட்டு இன்றைக்கு பெட்ரோல் டீசல் விற்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.